ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான 2 ஆண்ட்ராய்ட் ட்ரிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு எதனா ஒரு டைமில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுருங்க. நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்துடும். வாங்க என்ன ட்ரிக் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ட்ரிக் நம்ம வந்து ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அந்த பேஜ் வந்து கீழே பாட்டமில் ரொம்ப லாங்காக இருந்ததுன்னா அது வந்து ஸ்க்ரோல் பண்ணி திரும்ப நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். ஸோ அந்த லாங்காக இருக்கிற பேஜை எல்லாத்தையுமே ஒரே டைமில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்னு ஏதாவது பேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த பேஜை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன். ஸோ இந்த பேஜ் முழு பேஜையுமே கட் பண்ணாமல் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பேஜ்லேருந்து ஆரம்பிக்க போகிறீங்களோ, எந்த லைன்லேருந்து ஆரம்பிக்க போகிறீங்களோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டமில் லாங் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த உடனே கீழே பாட்டமில் வந்து அப்பியர் ஆகிடும். சில ஃபோனில் வந்து டெக்ஸ்ட்டாக காட்டும், சில ஃபோனில் வந்து வெறும் சிம்பிள் மட்டும் காட்டும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும், பட் வேறு மாதிரி காட்டும். செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்பில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. எது வரைக்கும் உங்களுக்கு தேவையோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையானது வந்துடுச்சு அப்படின்னா நிறுத்திட்டு பாட்டமில் ரைட் சைடில் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லாங் ஸ்க்ரீன்ஷாட்டு ஒரே டைமில் உங்களுக்கு சேவ் ஆகிடும். அப்படியே சேவ் ஆகிட்டு உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டு பாட்டமில் லாங் ஸ்க்ரீன்ஷாட் எதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு கட் பண்ணி எடுக்காத அளவுக்கு ஸோ ஈஸியான மெத்தட் இது. ஸோ இப்போ வர ஃபோனில் எல்லாத்துலேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேபி ஓல்டு ஃபோனில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ வரதுலேருந்து மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரும்பாலும் இந்த ஆப்ஷன் தெரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்கள் மொபைலில் குரோமை ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ளாக் வேவர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஃப்ளாக் வேவர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கொடி ஒன்று பறந்துகிட்ருக்கும். ஸோ என்ன இது இவ்வளோ பெரிய அதிசயம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஸோ அது கொடி பறந்துகிட்ருக்கும். அதுக்கு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். லெஃப்ட் சைடில் வெப் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அது பக்கத்துலேயே செலக்ட் ஃபைல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரி ஓப்பன் ஆகும். கேலரி ஓப்பன் ஆனோடனே நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிங்க. உங்களோட ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே டன்னுன்னு கேட்கும், கொடுத்துருங்க. கொடுத்த உடனே அந்த கொடி வந்து உங்களோட ஃபோட்டோவை மாறி பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உங்கள் ஃபோட்டோ வந்து கொடியில் பறக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் 3 லைன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கொடியை வந்து பறக்கிறத நீங்கள் இதில் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொடி வந்து காற்றுல எவ்வளோ தூரம் பறக்கணும், ஸோ எப்படி பறக்கணுன்றதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சேவ் பண்ணுறது ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ நீங்கள் சேவ் பண்ணுற ஆப்ஷன் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, இது அப்படியே பேஜை வந்து வச்சுட்டு உடனே உங்கள் மொபைலில் இருக்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஆன் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ணிங்க. எவ்வளோ நேரம் வேணுமோ ரெக்கார்ட் பண்ணி எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ட்ரிக்கு தான் கைஸ். இது 2மே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 ட்ரிக்குமே உங்களுக்கு ஏதாவது ஒரு டைமில் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அடுத்த ட்ரிக்கில் நம்ம பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏதாவது ட்ரிக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ்.